சார் குழந்தைங்களுக்கு எந்த வயசுலேருந்து தயிர் கொடுக்கலாம்? 6 monthsல நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஆரம்பிக்கிறப்போ 1 ஸ்பூன் ஆரம்பிக்கலாம், அப்புறம் படிப்படியாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். கேர்டு எந்த சீசனில் கேர்ட் கொடுக்கலாம் சார்? எந்த சீசன்ல வேணாலும் கேர்டு கொடுக்கலாம். சம்மர் வின்டர் எந்த சீசனுக்கும் பிரச்சனை கிடையாது. எப்படி கொடுக்குறோம் அப்படின்னு தான் கணக்கு இருக்கு. ஹோம்மேட் கேர்டு கொடுக்கணும். நைட்டுக்கு உறவு வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் கொடுக்குற மாதிரி கொடுத்தீங்கன்னா ப்ராப்ளம் கிடையாது. கடையில் இருக்கிற தயிர் யூஸ் பண்ணக்கூடாது. சரிங்க. சளி இருமல் இருந்தால் தயிர் கொடுக்கலாமா சார்? கண்டிப்பாக கொடுக்கலாம். தயிர் சாப்பிட்றப்ப குழந்தைங்களுக்கு வயிறு அசிடிட்டி ஏதாவது ஃபார்ம் ஆச்சுன்னா அதுக்கு ஹீல் பண்ணுறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதில் ரிச் இன் விட்டமின்ஸ் இருக்குது, பி காம்ப்ளெக்ஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. லூஸ் மோஷன் இருந்தால் தயிர் கொடுக்கலாமா சார்? கண்டிப்பாக கொடுக்கலாம். அந்த தயிரில் இருக்கிறது லாக்டோபேசிலஸ் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நார்மலாக தயிர் எப்படி உற வைக்கிறோம்? ஒரு பாக்டீரியாவை எடுத்து கொதிக்க வச்சு ஆறுன பாலில் நம்ம அதை மிக்ஸ் பண்ணுறப்ப தான் தயிர் ஆகுது. அதனால் கண்டிப்பாக கொடுக்கலாம். தயிர் இருக்கப்போ கண்டிப்பாக கொடுங்க. ஓகே. ஈவினிங் ஆர் நைட் டைமில் தயிர் கொடுக்கலாமா சார்? எந்த டைம் வந்தாலும் கேர்டு கொடுக்கலாங்க. கேர்டு வந்து கட்டுக்கு இம்யூனிட்டி தான். கண்டிப்பாக கொடுங்க. பிரெஸ்ட் ஃபீடிங் மதர் தயிர் எடுத்துக்கலாமா சார்? கண்டிப்பாக தயிர் எடுத்துக்கலாங்க. மதர் எப்படி இருந்தாலும் டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க, வயிற்றுச்சல் இருக்கும். கண்டிப்பாக எடுத்துக்கிட்டாங்களா அவங்களுக்கு ரிச் இன் ப்ரோபயோட்டிக்கு வயிறு பிரச்சனை எதுவுமே இருக்காது. கண்டிப்பாக எடுத்துக்கலாம். எந்த டைம்னாலும் எடுத்துக்கலாம். டியர் பேரண்ட்ஸ், தயிர் சம்பந்தமான உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ. சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம்.